கடித்த பழங்கள் அதிகமா பறிமுதல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஊசி செலுத்தப்பட்ட பழங்கள் எடுத்து பார்த்தாலும் அது எலி கடித்ததுக்கான அந்த அறிகுறியும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல மக்கள் குழப்பம் அடையறாங்க. இல்ல நம்ம எலி கடிச்சிருக்கா ஊசி போட்டுதான் இது விற்பனை செய்யறாங்களா அப்படின்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி லேப்ல கொடுக்கறதே நமக்கு டவுட்டா இருக்கு. கிளாரிஃபிகேஷன் பண்ண முடியல. அப்ப மக்களுக்கு எப்படி தெளிவுபடுத்த முடியும்? அதுதான் நீங்க எலி கடிச்ச பழன்றது நல்லாவே தெரியுங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த எலி நல்லா கரண்டுனதே நல்லா தெரியும். அது மாதிரி பார்த்தோம்னா அது நல்லா ஒரு மாதிரி இதாகவே இருக்கும். மக்களுக்கு அதுவும் நாங்கள் சொல்லி கொடுத்துறோம். நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா உதாரணத்துக்கு இந்த மாதிரி கூட கடிச்சிருக்கும். உதாரணத்துக்கு நான் இப்போ உங்களுக்கு நான் என்னோட இந்த கத்தியிலேயே உங்களுக்கு பண்ணினேன். இந்த மாதிரி கடிச்சிருந்தது. சில பழங்களில் ஓட்டையே போட்டிருந்தது. நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே உங்களுக்கு முன்னாடியே நான் காமிச்சேன். இதில் ஓட்டை போட்டு உள்ளுக்கார எலிக்கல் போயிருந்தது, அழுகி இருந்தது, அதுக்குள்ளே எலி புழுக்கையெல்லாம் இருந்தது. இது நாங்கள் கண்மூட அத்தனை பழங்கள் எடுத்து நாங்கள் அன்றைக்கி வள்ளூர் கோட்டத்தை நாங்கள் எடுத்து நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணும் பொழுது பார்க்கும்போது மனசு பதறிச்சு. இது சாப்பிட்டு யாருக்காவது எலிக்காய்ச்சல் வரும் அப்படின்றதுக்காக அத்தனை பழத்தையும் நான் கூட. ஆனால் அத்தனை பழத்தில் எதுலேயுமே ஒரு பழத்தில் கூட கலரிங்கே கிடையாது. இயற்கையான கலர். உங்களுக்கு செயற்கையான கலர் எப்படி வரும் அப்படின்றது நான் உங்களுக்கு டெமோவை நான் காமிச்சேன். லேப் டெஸ்ட் என்ன வந்திருக்கு, மற்ற மாநிலங்களில் உங்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சொன்னதில் ஏதாவது ப்ரூஃப் ஆகிருக்கா அப்படின்றது நீங்கள் தலைமையிடத்தில் இருக்கீங்க. சென்னை உணவு பாதுகாப்புத்துறை தலைமையிடத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா இல்லை ஏதாவது? இல்லை, என்னோட ஹெட் குவார்ட்டர்ஸில் அவங்க கேட்கணும். அவங்களுக்கு தான் அவங்க இப்போ என்னோட மாவட்டத்தில் தான் நானே ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் அனுப்பிச்சிடுறேன். மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் அவங்களும் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தான் அனுப்புவாங்க. நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்தா நம்ம அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கணும் நம்ம ரிப்போர்ட். இப்போ செயற்கை நிறமூட்டி கலக்கப்பட்டிருக்குதுன்னு இப்போ சொன்னதுக்கு அப்புறம் நிறைய விவசாயிகள் இழப்பு ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த இழப்பை எப்படி இந்த துறை சரி செய்யணும்னு நினைக்கிறீங்க சார்? அதுதான் நான் தான் சொன்னேன். எதனால் இப்படி தவறுதலாக அவங்க ஒரு வாய்க்கு காதுக்கு காதும் போகும் பொழுது விஷயமே வேறு மாதிரி போயிடுச்சு. எல்லா பழங்களுமே இப்போ கெட்டுப்போன பழங்கள், எல்லா பழத்துலேயும் அவங்க ஊசி போடுறாங்க அப்படின்றது தான் கடைசியாக போய் சேர்ந்துருக்கு. அதனால் நடந்த ஒரு இதுதான். அதுக்கு தான் இன்றைக்கி முற்றுப்புள்ளி இதுக்கு வச்சே ஆகணும். கண்டிப்பாக இந்த பழங்கள் சாப்பிட்றதுனால எல்லா பழங்களும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு பழங்கள் நம்ம விவசாயிகள் தயாரிக்கிறத நாங்கள் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் எந்த விதத்துலையும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. சென்னையில் எனக்கு நிறைய இடத்துல வரும், எல்லா ஊர்லேருந்து எனக்கு வரும். நான் அங்கங்கே எடுத்து நான் செக் பண்ணும் பொழுது கூட எங்கேயுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. இதுதான் உண்மை. சில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி வீடியோலாம் வெளியிட்டிருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல நிறமூட்டி கலக்கப்பட்டிருக்கிறதா தெரிய வச்சிருக்கீங்களா? அந்த இடத்துல ஏதாவது ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறாங்களா அந்த துறை சார்ந்து? அதுதான் அந்த ரிப்போர்ட் எனக்கு வராது. அது எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் போகும். அவங்ககிட்ட நம்ம கேட்டு தான் நம்ம சொல்ல முடியும். சில அதான் நான் இப்போவும் சொல்கிறேங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவர் சொன்னார், நம்ம நண்பரே இப்போ என்கிட்ட சொன்னார், பழங்கள் சாப்பிட்டு வாய் பூரா புண்ணாக இருக்குது சொன்னார். உங்களுக்கு முன்னாடியே தான் சொன்னார். கம்ப்ளைண்ட் வருது. அப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வருதுன்னு அவரே உங்க நண்பரே சொல்றப்போ வீடியோ பார்த்து தான் டாக்டரே தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். இதனால தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியுதுன்னு ஒரு 4-5 பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனால தான் நான் கேட்டேன். யாரோ ஒரு சிலர் பண்றாங்க. அதுதான் நான் தான் சொல்றேனே, அந்த யாரோ ஒரு சிலர் சார் சொல்றாரு பார்த்தீங்களா, அந்த யாரோ ஒரு சிலர் எங்கேயோ பண்ணக்கூடிய தவறுக்குனால என்டையரா நம்ம விவசாயியே பாதிக்குது. எந்த விதத்திலையும் உணவு பாதுகாப்புத்துறை விவசாயிக்கு எதிரி கிடையாது. அல்லது கடைக்க விற்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு நாங்கள் எதிரி கிடையாது. அன்னைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது கூட பழங்களை தரையில் போட்டு வச்சுருந்ததுனால தான் எலிகள் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு டெம்பரவரி இந்த டேபிள் மாதிரி உங்களுக்கு போட்டு பழங்களை அதை மேலே வச்சு பண்ணுங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு அறிவுரை தான் நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம் இல்லையா. கெட்டுப்போன பழங்களில் தான் நாங்கள் தூக்கி போட்டிருக்கோம் இல்லையா. நான் அழித்த பழங்களெல்லாம் எந்த பழத்துலையுமே கலர் கிடையாது. இதை நான் மட்டும் சாட்சி கிடையாது, நீங்களும் அதுக்கு ஒன்று பார்த்தீங்க கண்மூடராக. என்னோட கமிஷனரும் என் கூட இருந்தார். நான் பொய் சொல்கிறான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். கமிஷனர் பார்த்தார், கண் முன்னாடி பார்த்தார். ஆமாம், இதில் கலரிங் இல்லை, கெட்டுப்பு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு நாங்கள் தெளிவாக உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக சொல்லிக்கிற விரும்புகிறது என்னென்னா, தாராளமாக நீங்கள் இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்லாம். எப்போ நீங்கள் டவுட் பண்ணுறீங்களோ அந்தப்போ இந்த சின்ன டெஸ்ட்டு மட்டும் பண்ணி பாருங்கள். நான் இதை மட்டும் சொல்லலை, காஃபியில் சொல்கிறோம், டீயில் சொல்கிறோம், பாலில் சொல்கிறோம், இது கீ நெய்யில் சொல்கிறோம், என்னென்ன இருக்குது எல்லாத்துலேயுமே, மிளகில் சொல்கிறோம், எப்படி அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்க, எப்படி அதை கண்டுபிடிக்கணும். இதை தான் நாங்கள் வலியுறுத்திட்டு வர முடியும். எல்லா பழங்களையும் நாங்கள் தவறு சொல்லலை, எல்லா விவசாயிங்க மேலேயும் நாங்கள் தவறு சொல்லலை. நான் பல வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதில் இந்த சுவையூட்டிகளை கொடுக்குறதோ இல்லை நிறமூட்டிகளை கொடுக்கும் பொழுதோ பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே வாய்ப்புண்கள் வர ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு ஓவாமைன்னு சொல்லுவோம், உடனே ரியாக்ஷன்ஸ் வரும், உடல் பூரா அரிப்பு வரும்.
சில பேர்த்துக்கு வந்து ஆஸ்மா இருந்ததுன்னா ஆஸ்மாவை சில டைம் ட்ரிகர் பண்ணிவிடும். ஸோ வீட்டுக்கு போகும்பொழுது வயிறு எரிச்சல், வயிற்று வலி வர ஆரம்பிக்கும், டயரியா போகும், வாமிட்டிங் போகும். இதெல்லாம் இமீடியட் எஃபெக்டாகவே இருக்கும். உடனடியாக பார்த்தோன்னா உடனே அது பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ்டையோ போய் பார்த்துடணும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த கெமிக்கல் வந்து நம்ம உடலை விட்டு வெளியே போகாது, அதோட ஆக்ஷன் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் மிக ஜாக்கிரதையாக இருங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். திரும்ப திரும்ப சொல்கிறத வந்து மிக மிக ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு சந்தேகப்பட்டால் அந்த டெஸ்ட்டு பண்ணி பாருங்கன்னு தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். எல்லா பழத்தையும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் எதுவுமே சொல்ல கிடையாது. இந்த பழங்கள் கலப்படம் கலந்த பழங்களோ இல்லை இந்த கெமிக்கல் கலந்த பழங்களோ சாப்பிட்டா என்ன நடக்கும் உடலில், அதை வந்து நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.